வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெத்தலையை வச்சு செய்யற ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு தொகையல் தான் பார்க்க போறோம். தயிர் சாத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சாதத்துல கூட நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம். இது பண்றதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில 12லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதோட 8லேருந்து 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்க போறோம். இப்போ இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இப்போ இதுல சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு அப்புறம் 4லேருந்து 5 மிளகா வத்தல் உங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரலும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதோட 10 வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். காம்பெல்லாம் எடுத்துட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ இதை இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து நல்லா ரொம்ப ஃபைனாக இல்லாமல் லேசாக கொரப்பாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான வெத்தலை தொகையல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. நீங்கள் இதை அரைக்கும் போது இதோட சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க்கும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.